வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்களே வந்து எப்படி நினச்சிப்பாங்க அப்படின்னா, என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதான், நான் இதான் படிச்சிருக்கேன், என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து கடைசி வரைக்கும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க, எதுவும் செய்யவும் மாட்டாங்க. இந்த க்ரோத் மைண்ட் செட் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நான் எந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலும் சரி, என்னோட அம்மா அப்பா என்ன ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நான் என்ன ஜாப்ல இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா நான் தைரியமாக கேட்பேன்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, இப்போ மகாத்மா காந்தியோ இல்லை நெல்சன் மண்டேலாவோ நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கிட்டா, நான் கேட்டு என்ன ஆகிட போகுதுன்னு நினச்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் கிடைக்காமயே போயிருக்கும். அவங்க தைரியமாக கேட்டாங்க. இப்போது ரியல் லைஃப்லேயே வந்து நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை பப்ளிக் பிளேஸ்லேயோ பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குதுன்னா சில பேர் வந்து தைரியமாக போல்டாக அதை கேட்பாங்க. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல லீடராகவும் ஆவாங்க. அவங்க கேட்கறத பார்த்து மற்றவங்களும் கேட்பாங்க. அப்படி மற்றவங்க கேட்கறத பார்த்து அந்த இடத்துல வந்து ஓகே இது